எல்லாருக்கும் வணக்கம். நீங்களே சொந்தமா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் செய்யற அந்த ஒரு அற்புதமான உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாளா ஏதாவது புதுசா சூப்பரா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்காவது ஒரு ரோபோட் செய்யணும், இல்லனா வீட்ல லைட்லாம் தானா ஆன் ஆஃப் ஆகணும், இல்லனா ஒரு சின்ன கேம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆர்டினோ வச்சு இந்த மாதிரி நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் உண்மையாக்க முடியும். சரி வாங்க, இதுக்குள்ள முழுசா இறங்கி பார்க்கலாம். முதல்ல ஆர்டுவினோனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது நீங்க செய்ய போற எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டோட மூல மாதிரி. நீங்க லைட்ஸ், மோட்டார்ஸ், சென்சார்ஸ்னு எல்லாத்தையும் அது கூட கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கோடு எழுதி அது எப்படி வேலை செய்யணும்னு அதுக்கு சொல்லிடலாம். ஓகே, இப்போ இந்த சின்ன போர்டு உண்மையிலே என்ன, ஏன் இதுல இத்தனை வகைகள் இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. அடினோட மிகப்பெரிய பழமே அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது தான். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் டிசைன்ஸ் எல்லாமே யாருக்கு வேணாலும் இலவசமா கிடைக்கும். இதனால என்னாச்சுன்னா உலகம் முழுக்க ஒரு பெரிய கம்யூனிட்டி உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிங்க இதோட க்ளோன் போர்டுகளை தயாரிக்கிறாங்க. இது ஒரிஜினல் மாதிரியே வேலை செய்யும், ஆனா விலை ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால யார் வேணாலும் ரொம்ப ஈஸியா எலக்ட்ரானிக்ஸ் கத்துக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைக்குது. ஆர்டினோ போர்டுல நிறைய வெரைட்டி இருக்கு, ஆனா இந்த 3 தான் ரொம்ப பாப்புலர். நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ஊனோ போர்டு தான் ஸ்டாண்டர்டான பெஸ்டான சாய்ஸ். உங்க ப்ராஜெக்ட் ரொம்ப சின்னதா இடமே இல்லாத இடத்துல வைக்கணும்னா நானோ சூப்பரா இருக்கும். இல்ல உங்களுக்கு நிறைய சென்சார், மோட்டார்னு கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு இந்த மெகா போர்டு தான் கரெக்டா இருக்கும். சரி, இப்போ இந்த போர்டை கொஞ்சம் பிரிச்சு மேலாம் வாங்க. இதுல என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு சிம்பிளான குறிப்பிட்ட வேலை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு ஆர்டுவினோ போர்டோட இதயத்திலையும் இந்த ஒரு சின்ன சிப் இருக்கும். இதுக்கு பேர் தான் மைக்ரோ கண்ட்ரோலர். இது ஒரு குட்டி கம்ப்யூட்டர்னு நினைச்சுக்கோங்க. ஆனா ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யற கம்ப்யூட்டர். நீங்க எழுதுற ப்ரோக்ராமை இதை தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அச்சு பிசகாம செஞ்சு உங்க ப்ராஜெக்ட்டுக்கு உயிர் கொடுக்கும். இந்த போர்டுல சில முக்கியமான கனெக்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல இந்த யூஎஸ்பி போர்ட். இது வழியா தான் உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து பவரும் நீங்க எழுதின கோடும் ஆடியோனுக்குள்ள போகும். அடுத்து யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டர். இது ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம கம்ப்யூட்டர் பேசுற மொழியை இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு புரியுற மாதிரி மாத்தி கொடுக்கும். நீங்க பேட்டரி மாதிரி வெளியிருந்து பவர் கொடுக்கணும்னா இந்த டிசி ஜாக்கை பயன்படுத்தலாம். கடைசியா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். இவங்க தான் பாடிகார்ட்ஸ். போர்டுக்கு கரெக்டா சுத்தமான 5 வோல்ட் 3.3 வோல்ட் பவர் கிடைக்குதான்னு இவங்க தான் பார்த்துப்பாங்க. இதனால உங்க காம்போனன்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாது. இப்போ இந்த பின்களை பத்தி பேசலாம். டிஜிட்டல் பின்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி. ஒன்னு ஆன்ல இருக்கும், இல்லன்னா ஆஃப்ல இருக்கும். நாம அதை ஹைன்னு செட் பண்ணா அது 5 வோல்ட் கொடுக்கும், அதாவது ஆன். லோன்னு செட் பண்ணா அது 0 வோல்ட் கொடுக்கும், அதாவது ஆஃப். அவ்வளவுதான் விஷயம். சில டிஜிட்டல் பின்கள் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு அலை மாதிரி டில்டே சிம்பிள் இருக்கிறத கவனிச்சிங்களா? இதுக்கு பேரு PWM பின்கள். இந்த கோட் அது ரொம்ப அழகா விளக்குது. இந்த பின்கள் என்ன பண்ணும்னா ஒரு செகண்ட்ல 100கணக்கான தடவை ரொம்ப வேகமா ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இதனால நாம ஒரு எல்இடியோட பிரகாசத்தையோ இல்ல ஒரு மோட்டரோட வேகத்தையோ கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ரொம்ப வேகமா நடக்கிறதால நம்ம கண்ணுக்கு அது ஒரு மங்கலான தொடர்ச்சியான வெளிச்சமா தான் தெரியும். டிஜிட்டல் பின்கள் மாதிரி இல்லாம இந்த அனலாக் பின்கள் ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி. ஆன் அல்லது ஆஃப்னு மட்டும் இல்லாம 0ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் எந்த வோல்டேஜையும் இதால அளக்க முடியும். இதனால ஒரு பட்டன் அமுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லாம ஒரு வால்யூம் நாப் எவ்வளவு தூரம் திருகப்பட்டிருக்குங்கிறதையும் நம்மால தெரிஞ்சுக்க முடியும். போர்டுக்குள்ள இருக்கிற அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இந்த மாதிரி நிஜ உலக சிக்னல்களை ஆர்டினோக்கு புரியுற மாதிரி 0ல இருந்து 1023 வரைக்குமான எண்களா மாத்தி கொடுக்கும். ஓகே, இதுவரைக்கும் ஹார்ட்வேர் பத்தி பார்த்துட்டோம். இப்போ சாஃப்ட்வேர் பக்கம் போலாம். இந்த மூளைக்கு நாம என்ன செய்யணும்னு எப்படி சொல்றது? அதுக்கு நாம ஆர்டுயினோ ஐடிஇயை பயன்படுத்துவோம். அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயரன்மெண்ட். இது ஒரு சாஃப்ட்வேர். இங்கே தான் நாம நம்ம கமாண்ட்ஸை டைப் பண்ணுவோம். அப்புறம் ஒரே ஒரு பட்டனை கிளிக் பண்ணா போதும், அது நம்ம போர்டுக்கு அப்லோட் ஆயிடும். இது C++ மொழியோட ஒரு சிம்பிளான வெர்ஷனை தான் பயன்படுத்துது. ஸோ C++ன்னு கேட்டதும் பயந்துராதீங்க, இதுல ஆரம்பிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆர்டினோ உலகத்துல நாம எழுதுற ப்ரோக்ராமுக்கு பேரு ஸ்கெட்ச். இது உங்க ப்ராஜெக்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் செட். நீங்க ஒரு படம் வரைகிற மாதிரி உங்க ஐடியாக்களை கோடா எழுதுறீங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு ஆர்டினோ ஸ்கெட்ச்லயும் இந்த 2 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒன்னு செட்டப் ஃபங்க்ஷன், இன்னொன்னு லூப் ஃபங்க்ஷன். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, செட்டப்குள்ள இருக்கிற கோடு நீங்க போர்டை ஆன் பண்ணதும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ரன் ஆகும். ஆனா லூப்குள்ள இருக்கிற கோடு திரும்ப திரும்ப நீங்க பவரை ஆஃப் பண்ற வரைக்கும் முடிவே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்க, நீங்க ஆர்டினோவுக்கு பவர் கொடுத்ததும் அது முதல்ல செட்டப்ல இருக்கிற கோடை ஒரே ஒரு தடவை ரன் பண்ணும். எந்த பின் என்ன வேலை செய்யணும்னு சொல்றதெல்லாம் நம்ம எங்க தான் எழுதுவோம். அந்த வேலை முடிஞ்சதும் அது நேரா லூப்குள்ள போயிடும். அப்புறம் பவர் கட் ஆகுற வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற கோடை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
இதுதான் ஆர்டினோவோட அடிப்படை இயக்கம். சரி, இப்போ நாம நம்மளோட முதல் ப்ரோக்ராம் எழுத ரெடி. இது எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தோட ஹெலோ வேர்ல்ட் மாதிரி. அதாவது ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறது. நம்மளோட இலக்கு ரொம்ப சிம்பிள். ஆர்டினோ போர்டுலயே டிஜிட்டல் பென் 13 கூட கனெக்ட் பண்ண ஒரு குட்டி எல்இடி இருக்கும். நாம இப்போ அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போறோம். அதையே திரும்ப திரும்ப செய்ய வைக்க போறோம். இந்த கோடை பார்த்து குழம்பாதீங்க. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். முதல்ல செட்டப்ல பின் மோட் கமாண்டை வச்சு, ஹே பின் நம்பர் 13 நீ ஒரு அவுட்புட் அதுக்கு சொல்றோம். அப்புறம் லூப்குள்ள டிஜிட்டல் ரைட் கமாண்ட் யூஸ் பண்ணி பின் 13 ஹை ஆக்குறோம். இது அந்த எல்இடிய ஆன் பண்ணும். அடுத்து டிலே 1000ன்னு சொல்லி ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொல்றோம். அப்புறம் அதே பின்ன லோன்னு மாத்தி எல்இடிய ஆஃப் பண்றோம். மறுபடியும் ஒரு செகண்ட் வெயிட் பண்றோம். இந்த லூப் திரும்ப திரும்ப ஓடுறதால இந்த எல்இடி விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறது ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஆனா அடினோவோட உண்மையான மேஜிக் நீங்க வெளியே இருந்து மத்த பாகங்களை கனெக்ட் பண்ணும்போது தான் ஆரம்பிக்கும். உங்க கத்துக்கிற பயணத்தோட அடுத்த ஸ்டேஜ் பிரெட் போர்டு, ஜம்பர் வயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது தான். இதெல்லாம் வச்சு நீங்க சாலிடரிங் கூட பண்ணாம பெரிய பெரிய சர்க்கியூட்களை கூட ரொம்ப ஈஸியா உருவாக்கலாம். உங்க ஐடியாக்களை டக்கு டக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு செம வழி. உதாரணத்துக்கு இந்த சோனா ஸ்கேனர் ப்ராஜெக்டை பாருங்க. இதுல ஒரு சர்வோ மோட்டார், தூரத்தளக்க ஒரு அல்ட்ராசானிக் சென்சார், அப்புறம் வார்னிங் கொடுக்க ஒரு எல்இடி, ஒரு பஸர்னு ரொம்ப சிம்பிளான பாகங்கள் தான் இருக்கு. ஆனா இந்த பேசிக் பாகங்கள் எல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு ரேடார் மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ப்ராஜெக்ட் உருவாகுது. இந்த ஒரு வரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த மாதிரி சூப்பரான ப்ராஜெக்ட் செய்ய நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. சரியான வழிகாட்டுதல் இருந்தா ஒரு வீக்கெண்ட்ல கூட உங்களால இதெல்லாம் செய்ய முடியும். இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். இன்னைக்கு நீங்க ஆர்டினோவோட அடிப்படைகளை கத்துக்கிட்டீங்க. இந்த அறிவை வச்சு உங்களால என்னவெல்லாம் செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு முடிவே இல்ல. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க என்ன உருவாக்க போறீங்க?